ஃப்ரெண்ட்ஸ், கார் இல்லை பைக் வச்சுருக்கவங்க காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸால் வந்து பேட்ரி ட்ரெயின் ஆகும். அது என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ என் வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்து 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகுது. வண்டி காலைல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 சுற்று 3 சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் பேட்ரி எடுத்து செக் பண்ணால் 49% தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பேட்டரியை வந்து இப்போதைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பேட்ரி வந்து எப்படிலாம் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பேட்ரி வந்து கம்பெனிலே ஏதாச்சும் வீக்காக இருந்தால், அதாவது உள்ள செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் ஏதாச்சும் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீக் ஆகும். அதாவது வந்து பேட்ரி ட்ரெயின் ஆகும். இது வந்து காமனான ஃபேக்டரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் பேட்டரியோட லைஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வண்டியை அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி ஓடிட்டே இருந்தால் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த பேட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து லாங்காக, அதாவது வந்து ரொம்ப நாள் வண்டி எடுக்கலை அப்படின்னா, தயவு செஞ்சு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும், பேட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். செகண்ட் விஷயம், அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் அதிகமாக வச்சு ஓட்டுறது. இந்த லைட்டு, ஆரன் இந்த மாதிரிலாம் அதிகமாக வச்சோம் பார்த்திங்கன்னா, பேட்டரியோட ஆம்பியரை விட வெளியே அதிகமாக இழுக்கிறதால பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வைக்க போகிறீங்கன்னா கூடுமான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இஷ்யூஸ் வந்து அதிகமாக வரும். தேர்ட் விஷயம், பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகும்போது ஹெட்லைட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஃபேக்டரு. இது இல்லாமல் ஃபோர்த் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா, பேட்ரிக்குள்ளே டிஸ்டில் வாட்டர் இருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஓட வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் குறைஞ்சிட்டே வரும். அதை வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் ரீஃபில் பண்ணாமல் விட்டாலும் பேட்ரி வந்து டவுன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஃபேக்டரு. ஸோ இதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போது என் வண்டியில் வந்து ட்ரெயின் ஆனதுக்கான இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் வாரண்ட்டி, இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், டிஸ்டில் வாட்டர் ஊற்றி லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை கைட்டிங்கன்னா நம்மளால் வந்து உள்ளே வந்து செல்ஸ் இருக்கும், செல்ஸுக்கு சுற்றி வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை வந்து லெவல் குறைஞ்சாலும் பேட்டரி டவுன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில், அதாவது வந்து அந்த டிஸ்டில் ஆயில் வாட்டரோட லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம், இந்த டெர்மினல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இது லூஸ் டெர்மினல்ஸ், இல்லை வந்து ஆசிட் பட்டிருந்தாலும் இந்த இடம் வந்து கான்டாக்ட் வந்து சரியாக இருக்காது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து டவுன் ஆன மாதிரி தான் சுற்றுவாங்க. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். தேர்ட் விஷயம் வந்து, வண்டியை ஃப்ரீக்வெண்ட்டாக ஓட்டணும். அப்படி இல்லைனா ஸ்டார்ட் பண்ணியாச்சும் விடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பேன். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2 நாளுக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட்ரி வந்து உள்ளே இருக்க செல்ஸ் வீக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும், என்ன தான் தண்ணியை மாற்றினாலும், என்ன தான் ஆசிட் போட்டாலும் திரும்பி வராது. அதாவது வந்து செல்ஸ் வீக் ஆகிட்டு டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அந்த பேட்ரி வந்து போன மாதிரி தான். ஸோ இதுவே வந்து நீங்கள் புது பேட்ரி ஹெட்லைட் போட்டு விட்டு அந்த மாதிரி ஆஃப் ஆகி ஹெட்லைட் போட்டு விட்டு டவுன் ஆகுது, அந்த மாதிரி தான் பிரச்சனை கிடையாது. திருப்பி சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகிடும். அதுவே செல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் நிற்காது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது ஒரு டெம்ப்ரவரியான சொல்யூஷன் தான். எவ்வளோ நாள் ஓடுதோ ஓடும். பட் ஆனால் எப்போயாச்சும் திடீர்னு ஸ்டார்ட் ஆகலைன்னா எதுவுமே பண்ண முடியாது, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே போகிறீங்க, வண்டி ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலை மட்டும் கழட்டி விட்டீங்க அப்படின்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிறது வந்து தவிர்க்கலாம். இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் லாங் டைம், அதாவது வந்து 10 நாளைக்கு மேலே எடுக்கலை அப்படின்னா, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லூஸ் பண்ணி கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.